நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே குடும்ப தகராறில் நள்ளிரவில் வீடு புகுந்து 4 பேருக்கு சரமாரியாக அரிவாள் வெட்டு, பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. தப்பியோடியவர்களை போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். வேடச்சந்தூர் பேருந்து நிலையம் எதிரே கோடைக்கால வெப்பத்தின் காரணமாக அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தலை கழக பொருளாளரும் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். உடன் கழக அமைப்பு செயலாளர் மருதராஜ், இளைஞர், இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் VPP பரமசிவம் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி அடுத்த ஒசூரில் உள்ள மத்திய தமிழ் திருச்சபை மதபோதகர் மேவால்ட் வயது 57 என்பவர் 17 வயது இளம் பெண்ணை பாலியல் துன்புறுத்தல். குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் ஒசூர் மகளிர் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மக்களை ஊக்குவிக்கும் வகையில் ஏப்ரல் 30ற்குள் சொத்து வரி செலுத்தினால் 5% தள்ளுபடி செய்வது அல்லது ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட சில மாநகராட்சிகளில் மட்டுமே இந்த சலுகை இருப்பது போன்ற தகவல் நிலவுகிறது. மற்ற ஊராட்சிகளில் இது குறித்த வெளிப்படையான அறிவிப்பு இல்லாததால் இதற்கான கால வரம்பை மே 31 வரை நீட்டிக்க அரசுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு உடல் மற்றும் மன ரீதியாக பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் தண்டனை அளிப்பது குற்றமாகும். இதை கண்காணிக்க மாவட்ட வாரியாக கண்காணிப்பு குழு அமைக்கப்படும். மாணவர்களுக்கு எந்த விதத்திலும் மன உளைச்சல் ஏற்படுத்துவது, சித்திரவதையான தண்டனைகள் தருவது, ஜாதி மத ரீதியாகவும் வேறு வகையிலும் பாரபட்சமாக மாணவர்களை நடத்துவது போன்றவை தண்டனைக்குரிய குற்றங்கள். மேலும் மாணவர்களை அவமதிப்பது போன்று பேசுவது, தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவது, கேலி பெயர்களை கூறி அழைப்பது, மனம் புண்படும்படி கிண்டல் செய்வது, உடலின் அசைவுகள் உள்ளிட்டவற்றை கேலி செய்வது போன்றவற்றையும் தவிர்க்கப்பட வேண்டிய செயல்கள். இதுபோன்ற செயல்கள் நடக்காமல் பள்ளிகளில் விதிகளை பின்பற்ற வேண்டும். இதுகுறித்து புகார் எழுந்தால் தனியார் பள்ளிகளின் அங்கீகாரம் ரத்து செய்ய வாய்ப்பு உள்ளது என இந்த பள்ளி தொடக்க கல்வி இயக்குநர் கண்ணப்பன் தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் ஸ்டாலின் மாலத்தீவிற்கு சென்று குடும்பத்துடன் 1 வாரம் ஓய்வெடுப்பதாக தகவல்கள் வெளியான நிலையில் கொடைக்கானல் வரவுள்ளார். ஏப்ரல் 29 இங்கு வரும் நிலையில் தனியார் விடுதியில் குடும்பத்துடன் மே 4 தேதி வரை தங்கி ஓய்வெடுக்க உள்ளார். நாடு முழுவதும் 13 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 88 லோக்சபா தொகுதிகளுக்கு நேற்று நடந்ததாக 2ஆம் கட்ட தேர்தலில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் வந்து ஓட்டளித்தனர். கேரளா உள்ளிட்ட ஒரு சில மாநிலங்களில் சில இடங்களில் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்களில் கோளாறு மற்றும் கள்ள ஓட்டு புகார் அடிப்படையில் சரி செய்யப்பட்டன. ஓட்டுச்சீட்டை ஓட்டுப்பெட்டியில் போடும் பழைய முறையை அமல்படுத்த கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்தது. பதிவான ஓட்டுகளை ஒப்புகை சீட்டுடன் 100% சரிபார்க்க வேண்டும் என்ற மனுவையும் நிராகரித்த நீதிபதிகள் தேர்தல் நடைமுறை மீது சந்தேகம் தேவையில்லை என குறிப்பிட்டுள்ளார். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7904778915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.